அது எப்படின்னா, இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இதுல பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே ஆர்பிட்டால் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்ப எஸ் ஆர்பிட்டால பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே ஸ்பெரிக்கல் தான். ஸோ இது வந்து ஒரு எஸ் ஆர்பிட்டால், இது வந்து ஒரு எஸ் ஆர்பிட்டால். அப்போ இது வந்து என்ன ஃபார்ம் பண்ணும்னா, இவங்க வந்து ஓவர்லேப் பண்ணுவாங்க. அப்போ இவங்களோட ஓவர்லேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே. ஸோ இதுதான் இவங்களோட ஓவர்லேப். ஸோ இது ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல், ஸோ இது ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல், இது வந்து H2 மாலிக்யூல். ஹைட்ரஜன் ஆட்டம், இது வந்து H2 மாலிக்யூல். அப்ப ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஓவர்லேப் ஆகணும் அப்படின்னா, அப்ப ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது இங்க இருக்கும். அப்ப இங்க ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் ஃபார்ம் இங்க வந்து ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு வந்து என்னவா ஃபார்ம் பண்ணுது? சிங்கிள் பாண்ட், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட். சிங்கிள் கோவலன் பாண்ட். ஓகேவா? அப்போ ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பாண்டு சேர்ந்து இந்த எஸ் ஆர்பிட்டால் ஓவர்லாப் ஆகி நமக்கு சிங்கிள் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. இதே சிங்கிள் பாண்ட் பி ஆர்பிட்டாலுக்கும் வரும். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பி ஆர்பிட்டால் சிங்கிள் பாண்டு. ஸோ இவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க சொன்னீங்கன்னா, HCl சொல்லலாம், இல்ல ClCl சொல்லலாம். இங்க இன்னொரு Cl. ஸோ இவங்க வந்து பி, ஏன்னா குளோரின்ல உங்களுக்கு வந்து பி ஆர்பிட்டால் இருக்காங்களா, 3p ஆர்பிட்டால் இருக்காங்க. ஸோ அப்ப 3p ஆர்பிட்டாலோட ஓவர்லாப் இது. இது எஸ் ஆர்பிட்டாலோட ஓவர்லாப். எஸ் ஆர்பிட்டால் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப். ஸோ அப்ப ஸ்பெரிக்கல் ஷேப்ன்ற போது நமக்கு வந்து ஒன்னு ஆப்போசிட் ஸ்பின்லயும், ஒன்னு ஒரு ஸ்பின்லயும், இன்னொன்னு ஆப்போசிட் ஸ்பின்லயும் இருக்கும். அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சோ ஒருத்தவங்க இப்படி இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்க இப்படி இருப்பாங்க. அப்போ இது அப்படியே எங்க வரும்னா இங்க வரும். சோ இது இப்படி இருந்ததுன்னா இது இப்படி இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான் எலக்ட்ரான் ஆப்போசிட் ஸ்பின்ல இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும். சோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன்ல பாசிட்டிவ் ஸ்பின் இருந்தா இன்னொரு இதுல நெகட்டிவ் ஸ்பின் வந்து இருக்கும். அப்ப நெட் டோட்டல் வந்து 0 ஆயிடும்.
அப்ப இது s ஆர்பிட்டால் அப்படின்னா sல மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் இருக்க முடியும். அப்ப மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா ஒன்னு ஒரு ஸ்பின்லையும் ஒன்னு டவுன் ஸ்பின்லையும் இன்னொன்னு அப் ஸ்பின்லையும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப அதனால தான் உங்களுக்கு வந்து s ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 ஜீரோவா இருந்தாலும் ஸ்டேபிள், ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்தாலும் ஸ்டேபிள், 2 எலக்ட்ரான் இருந்தாலும் s ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிள். ஆனா இதுவே பாத்தீங்க அப்படின்னா p ஆர்பிட்டாலுக்கு அப்படி கிடையாது. ஸோ p ஆர்பிட்டால px, இது வந்து px, இது வந்து py, இது வந்து pz. அப்போ p ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்னு ஆஃப் ஃபில்டா இருக்கணும், இல்ல ஃபுல்லி ஃபில்டா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஸ்டேபிள் p ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்போ குளோரினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து Cl5 அப்போ ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஆஃப் ஃபில்டு வந்து ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம் எப்படின்னா 4 5 இங்க வரும். 4th எலக்ட்ரான், இது வந்து 5th எலக்ட்ரான். ஸோ ஒன்னு வந்து அன்பேர்டா இருக்கும். ஸோ அப்ப இந்த அன்பேர்டு தான் எங்க போறாங்க அப்படின்னா இன்னொரு குளோரின் ஆட்டம் வராங்கல்ல, ஸோ இவங்க வந்து இன்னொரு குளோரின் ஆட்டம். அப்போ இங்க இருக்கிற அன்பேர்டு எலக்ட்ரானும் இங்க இருக்கிற அன்பேர்டு எலக்ட்ரானும் ஒன்னு சேர்ந்து நமக்கு குளோரின் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இங்க இருக்கிற அன்பேர்டு எலக்ட்ரானும் இங்க இருக்கிற அன்பேர்டு எலக்ட்ரானும் ரெண்டு சேர்ந்து நமக்கு வந்து Cl சிங்கிள் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ p ஆர்பிட்டல் எப்ப டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சைடு வைஸ் ஓவர்லாப் ஆகும்போது நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஆக்சிஜன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட், ஆக்சிஜன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் மட்டும் கிடையாது, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ஸோ எங்கெல்லாம் டபுள் பாண்ட் வருதோ p ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் சைடு வைஸ் ஓவர்லாப்பிங் தான். ஓகேவா? அப்ப இவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பை பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க இவங்க. ஸோ இப்ப இவங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க வந்து உங்களுக்கு வந்து பை பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து சிக்மா பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. p ஆர்பிட்டால் ஹெட் டு ஹெட் ஓவர்லாப் வந்துச்சு அப்படின்னா அவங்க கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் சிங்கிள் பாண்ட் தான். p ஆர்பிட்டால் சைடு வைஸ் ஓவர்லாப் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பை பாண்ட் தான், கன்ஃபார்ம் டபுள் பாண்ட் தான்.
ஸோ இப்படிதான் வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் ஓவர்லேப் ஆகுறது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ஆர்பிட்டால், நெக்ஸ்ட் வந்து ஸோ இது வந்து ஒரு பி ஆர்பிட்டால், இது வந்து ஒரு பி ஆர்பிட்டால். இவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா இப்போ இவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா எஸ்பி ஆர்பிட்டால், எஸ்பி ஹைபிரிடைசேஷன் இவங்க. ஓகேண்ணா. ஸோ இவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சார் அப்படின்னா BeCl2, BeCl2, BeF2, BeBr2, BeI2, அப்புறம் BeH2, யாரா வேணா இருக்கலாம். ஸோ இவங்க தான் வந்து எஸ்பி ஆர்பிட்டால், ஒரு எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால் 2. ஸோ இப்படி இருப்பாங்க எஸ்பி ஹைபிரிடைசேஷன். எஸ்பி ஹைபிரிடைசேஷனால உங்களுக்கு வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர் தான். இதுவே எஸ்பி 2 இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து BF2 வருவாங்க, BF3, ஆமா BS3 வருவாங்க, BS3, BF3, BCl3, இவங்க இப்படி வருவாங்க. இதே SP4 SP3 இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு வந்து CH4 இருப்பாங்க, CH4, CCl4. இவங்க வந்து CH4, இவங்க வந்து BH3, ஸோ இவங்க வந்து BCl2, BeCl2. ஓகேண்ணா. அதுக்கடுத்து SP3D இருக்கு, SP3D2 இருக்கு, D2 SP3D இருக்கு, அப்புறம் வந்து SP3D3 வரைக்கும் இருக்கு. SP3D3லாம் IF7 வரும். ஸோ இப்படிதான் வந்து ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் வந்து நடக்குது. ஸோ இது வந்து சைடுவைஸ் ஓவர்லாப்பு. ஸோ சைடுவைஸ் ஓவர்லாப் யாரு பண்ணுவாங்க அப்படின்னா PX P ரெண்டு எக்ஸ் ஆர்பிட்டால் PXYZ இருக்கு. ஸோ அந்த டீஜெனரசி வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? இப்போ எஸ் ஆர்பிட்டாலுக்கு உங்களுக்கு அந்த டீஜெனரசி கிடையாது, ஏன்னா உங்களுக்கு ஸ்பெரிக்கல் ஷேப். ஆனா பி ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீஜெனரசி கண்டிப்பா இருக்கும். PX PY PZ. அது மாதிரி டி ஆர்பிட்டால PX, சாரி DX ஸ்கொயர் Y ஸ்கொயர் DZ ஸ்கொயர் DX DY DZ தனித்தனியா இருக்கும். சரியா? ஸோ இப்போ டைரக்ஷனல் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி பாண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா as we have already seen, the covalent bond is formed by the overlapping of the atomic orbitals. The molecules of hydrogen is formed due to the overlap 1s orbital. How 1s orbital ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் கிடைக்குது. இதுவே 2s ஆர்பிட்டால் இருந்ததுன்னா நமக்கு ஹீலியம் வந்து கிடைக்கும்.
So in case of polymeric molecules like methane, ammonia, water, the geometry of the molecules is also important in addition to the bond formation. For example, why is it so that methane molecule has a tetrahedral shape? சி அதாவது ஒரு கார்பனுக்கும் இன்னொரு ஹைட்ரஜனுக்கும் ஷேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப்பா இருக்கும். இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 109 டிகிரி 5 மினிட்ஸ். ஒய் த ஷேப் ஆஃப் த அமோனியா இஸ் பிரமிடல். ஏன் அப்படி இருக்கு? அதுவே இதோட வேலன்சி ஆஃப் த பாண்ட் வேலன்ஸ் பாண்ட் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் த ஷேப் ஆஃப் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி பாண்ட் இன் த பாலிமெரிக் ஆமா polyatomic molecules like methane, ammonia, water, etc. in terms of overlapping of hybridization of the atomic orbital. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓவர்லாப் கான்செப்ட் தான் நமக்கு வந்து கோவலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத சொல்றாங்க. அப்படி இன்கேஸ் ஓவர்லாப் மூலமா தான் நமக்கு வந்து கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா முக்கிய காரணமா பாத்தீங்க அப்படின்னா மீத்தேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி இருக்கு. ஆனா இதுவே பாத்தீங்க அப்படின்னா அமோனியாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாண்ட் ஆங்கிள் வந்து குறையுது. அப்படி பாத்தீங்கன்னா இதோட ஷேப் வந்து பாத்தீங்கன்னா பிரமிடல் ஷேப்பா இருக்கு. ஏன் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. அப்போ இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா பாண்ட் மட்டும் இல்லாம அதுல இருக்க நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேவா? சோ அதனாலதான் ஷேப்பும் மாறுது, ஜாமெட்ரியும் மாறுது. ஜாமெட்ரி மாறாது, ஷேப் மாறும். ஜாமெட்ரி இந்த சென்ஸ் sp3 sp3 sp2 இது வந்து ஜாமெட்ரி. ஷேப்ன்றது பெல்ட் ஷேப், டெட்ராஹெட்ரல், ஆக்டாஹெட்ரல் இது வந்து ஷேப். பைபிரமிடல், ஸ்கொயர் பிரமிடல் இது வந்து ஷேப். ஓகேனா? நெக்ஸ்ட் வந்து overlapping of atomic orbitals. ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் எப்படி ஓவர்லாப் ஆகுது அதான் நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். sp2 sp3 இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் சைடுவேஸ் ஓவர்லாப்பிங். அது மாதிரி பி ஆர்பிட்டால் சைடுவேஸ் ஓவர்லாப்பிங்னா நமக்கு என்ன நடக்கும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்புறம் பிபி ஹெட் டு ஹெட், அப்புறம் வந்து எஸ்பி ஹெட் டு ஹெட், பிபி சைடுவேஸ், அப்புறம் பிஎக்ஸ் பிஒய் சைடுவேஸ் ஓவர்லாப்பிங். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. Let us first consider the CH4 methane molecule. The electronic configuration of the carbon ground state He2 2s2 2p2. ஏன் He கொடுத்துருக்காங்க அங்கனுக்குள்ள? அங்கனுக்குள்ள கான்ஃபிகரேஷன் பாத்தீங்களா கார்பனுக்கு? He2ன்னு கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படி கொடுத்துருந்தாங்க? இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கார்பனோட வேலன்சி 6, கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, He 2s2 2p3ன்னு கொடுத்துருந்தாங்க. ஏன்? அப்ப கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6, ஹீலியம் எப்படி 3 வரும்? He 2s2 2p2. ஆல்ரெடி ஹீலியம் வந்து நமக்கு 1s2வா? அவ்வளவுதான். நம்ம இப்படிதான் வந்து கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்படி போடுற நம்ம ஹீலியம் அப்படின்றதுக்கு நீங்க வந்து ஸ்கொயர் பிராக்கெட் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்ப சோடியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 11. அப்ப சோடியம்னா நமக்கு பார்த்தா நியான் 3s1 இப்படி போட்டுக்கலாம். இது எம்ஜி வருதுன்னா 12, அப்ப 3s2 போட்டுக்கலாம்.
அது மாதிரி கால்சியம் வருது அப்படின்னா ஆர்கான் 3s2 போட்டுக்கலாம், தப்பு இல்ல. நான் இப்படி மென்ஷன் பண்ற இந்த மாதிரி நோபல் கேஸுக்கு நீங்க வந்து ஸ்கொயர் பிராக்கெட் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும், கொடுக்கணும். ப்ரையாரிட்டைஸ் வந்து பண்ணணும். நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து நீங்க வந்து ப்ரையாரிட்டைஸ் வந்து பண்ணணும். which in excited state it becomes He, எல்லாமே 1 1 1 வந்துரும். அப்ப He 2s1 2px1 2py1 ன்னு வந்துரும். எப்படி அப்படின்னா so இது 1s ஆர்பிட்டால் அப்படின்னா so இது வந்து 2s ஆர்பிட்டால் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டா எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இங்க 1s2 2s2 2p 1s2 2s2 2p2 இப்படி இருக்கும். ஓகேவா? அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் ஸ்டேட் 1s2 2s1 2px1 y1 z1 அப்படி போயிடும். அப்போ அப்போ இங்க என்ன என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இங்க இருக்கிற கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன் படி இப்படி இருக்கும். ஆனா எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க z ஆர்பிட்டாலுக்கு வந்து போயிடுது. 2px1 y1 z1 அப்படி போயிடுது. இது 1s2 இது 2s2 2p2 இருக்குது கிரவுண்ட் ஸ்டேட்ல. இதுவே நமக்கு வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ல வந்து எப்படி போகுது அப்படின்னா 1s2 2s2 sorry 2s1 px1 y1 z1 சோ இப்படி வந்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க எக்ஸைட்டட் ஸ்டேட்ல. இவங்க வந்து கிரவுண்ட் ஸ்டேட், இவங்க வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்ப எக்ஸைட்டட் ஸ்டேட் போனோம்னா எனர்ஜியை வாங்கிட்டு ஒரு எலக்ட்ரானை s ஆர்பிட்டால இருந்து ஒரு எலக்ட்ரானை வந்து p ஆர்பிட்டாலுக்கு வந்து கொடுத்துடுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் s ஆர்பிட்டால பொறுத்த வரைக்கும்
அப்ப s ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜீரோ இருந்தாலும் ஸ்டேபிள், ஒரு எலக்ட்ரான் இருந்தாலும் ஸ்டேபிள், 2 எலக்ட்ரான் இருந்தாலும் ஸ்டேபிள் தான். ஆனா p ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் p d f இந்த 3 ஆர்பிட்டால்ல p ஆர்பிட்டால் மேக்ஸிமம் 6, மினிமம் 3. அப்ப 3ன்றது ஆஃப் ஃபில்டு, 6 அப்படின்றது ஃபுல்லி ஃபில்டு. யாருக்கு அப்படின்னா p ஆர்பிட்டாலுக்கு. அப்ப ஆஃப் ஃபில்டா இருந்தா p ஆர்பிட்டால் ஸ்டேபிளா இருக்கும். 6 எலக்ட்ரான் ஃபுல்லி ஃபில்டா இருந்தா p ஆர்பிட்டால் ஸ்டேபிளா இருக்கும். அதே d ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான், மினிமம் 5 எலக்ட்ரான். 5 எலக்ட்ரான் இருந்தா ஆஃப் ஃபில்டு, 10 எலக்ட்ரான் இருந்தா ஃபுல்லி ஃபில்டு. அப்ப இந்த 2 ஸ்டேட்ல மட்டும்தான் d ஆர்பிட்டால் தன்னோட ஆர்பிட்டால வந்து எலக்ட்ரானை வந்து ஸ்டேபிளா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி f ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 14, மினிமம் 7. 7ன்றது ஆஃப் ஃபில்டு, 14 அப்படின்றது ஃபுல்லி ஃபில்டு. ஹலோ, ஆமா ஆமா ஆமா. அப்போ 7 அப்படின்றது ஆஃப் ஃபில்டு, 14 அப்படின்றது ஃபுல்லி ஃபில்டு. அப்போ f ஆர்பிட்டால்ல இந்த 2 கான்ஃபிகரேஷன்ல இருந்தால் மட்டும்தான் ஸ்டேபிளா இருப்பாங்க. அப்ப இது மூலியமா என்ன தெரியுது, pdf இந்த மூணு ஆர்பிட்டாலுமே ஒண்ணு ஆஃப் ஃபில்டா இருக்கணும், இல்ல ஃபுல்லி ஃபில்டா இருக்கணும். இந்த ஸ்டேட்ல மட்டும் தான் இந்த ஆர்பிட்டால் வந்து ஸ்டேபிளா இருப்பாங்க, இல்லைன்னா ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க. ஆனா எஸ் ஆர்பிட்டால் வந்து எல்லா டைமும் ஏன் ஸ்டேபிளா இருக்காங்கன்னா அதோட ஷேப் தான் காரணம். இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் எஸ் ஆர்பிட்டால். சோ ஆங்கிள் கிடையாது, இதுக்கு ஆங்குலர் மொமெண்டமே கிடையாது, இதுக்கு எங்கேயுமே ஆங்கிள் இருக்காது. ஆனா பி ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேப்ல இருக்கும், டி ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் டம்பிள் ஷேப்ல இருக்கும். இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஐ மீன் எக்ஸ் ஷேப்ல இருப்பாங்க, இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது வந்து டி ஆர்பிட்டால். இப்படி இருக்கிறது யாருன்னா டி ஜெட் ஸ்கொயர், டி ஜெட் ஸ்கொயர் இவங்க. ஓகேவா? இப்படிதான் வந்து இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க டி ஜெட் ஸ்கொயர் வந்து இருக்கும். சோ இப்படிதான் வந்து டி ஜெட் ஸ்கொயர் வந்து இருப்பாங்க. இது வந்து டி ஆர்பிட்டால். சோ பி ஆர்பிட்டால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகேனா? ஓகே. அப்ப எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இப்படி வந்தோம்னா the energy is required to extinction is compensated by the release of the energy due to the overlap between the orbitals of the carbon and the hydrogen. The 4 atomic orbitals of carbon each which an unpaired electrons can overlap with the 1s orbital of the 4 hydrogen atoms. அதாவது எப்படி அப்படின்னா சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க 3 அன்பேர்ட் இருக்கா, 1 2 3 4 அன்பேர்ட் இருக்கா. எஸ் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால்ல. அப்போ எஸ் ஆர்பிட்டால்ல 1, பி ஆர்பிட்டால்ல 4. அப்போ இங்க 4 ஹைட்ரஜன் நமக்கு வந்து வந்துரும். 1 2 3 4. அப்ப இங்க 4 ஹைட்ரஜனுமே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு
இங்க 4 ஒவ்வொரு ஹைட்ரஜன்லயும் நமக்கு வந்து s ஆர்பிட்டால்ல இருப்பாங்க. அப்ப இந்த s ஆர்பிட்டாலும் இந்த p ஆர்பிட்டாலும் நமக்கு வந்து கம்பைன்ட் ஆகி நமக்கு வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் வந்து கிடைக்கும். sp3 ஒரு s 3 p ஆர்பிட் 3 p டீஜெனரசி. அதனாலதான் sp3ன்னு வருது நமக்கு. இங்க பாத்தீங்கன்னா இருக்கும் ஒரு s 3 p ஆர்பிட்டால்ல 3 டீஜெனரசி. அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன். அப்போ கார்பனை பொறுத்த வரைக்கும் 1s2 2s2 2p2, ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 1s1. இப்போ எப்படி இருப்பாங்க? இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 4 ஹைட்ரஜன் ஆட்டம். அப்ப 1 1s1 1s1 1s1. ஓகேவா? அப்ப இவங்க 4 பேருமே இங்க 4 பேர் கூட பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ ஓகேவா? அப்ப p ஆர்பிட்டால் ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் நமக்கு ஃபார்ம் பண்றது பெர்ஃபெக்ட் TD, பெர்ஃபெக்ட் டெட்ராஹெட்ரல் TD. ஓகேவா? புரியுதா? ஹலோ? ஓகே 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 ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இதுவே NH3 இருந்தால் 1s2 2s2 2p 1 2. இப்போ புரியுதா கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்? இப்ப கார்பன் பாத்தீங்க அப்படின்னா 1s2 2s2 2p வெறும் 2 இங்க. ஆதலால் இங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இங்க எக்ஸைட்டட் ஸ்டேட்ல போக முடியுது, இங்க வந்துரும் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆன உடனே. அப்ப இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும், 1 2 3, மொத்தம் 4 எலக்ட்ரான் இங்க இருக்கு. அதனாலதான் கார்பனுக்கு வேலன்சி 4, நைட்ரஜனுக்கு வேலன்சி 3. புரியுதா? இப்போ உங்களால எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆகி இங்க போக முடியாது. ஏன்னா இங்க ஃபுல்லி p ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஃபில்டா இருந்தா ஹெவி ஸ்டேபிள். ஆனா இங்க அப்படி கிடையாது. நமக்கு வந்து p ஆர்பிட்டால்ல 3 இருக்கணும், ஆனா 2 தான் இருக்கு. s ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் 2 இருக்கு. அவங்க கிட்ட 1 இருந்தாலும் ஸ்டேபிள், இல்ல எலக்ட்ரானே இல்லனாலும் ஸ்டேபிள். அப்ப 2 எலக்ட்ரான்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் எங்க போயிடும்? p ஆர்பிட்டாலுக்கு போயிடும். அப்ப எக்ஸாக்டா p3ன்னு ஃபார்ம் ஆயிடும். நமக்கு வந்து s p ல 3. அப்ப நமக்கு வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் கிடைச்சு போச்சு. ஆனா நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க p3ல தான் இருக்காங்க. s ஆர்பிட்டால் போயிட்டு அங்க வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ஓவர்லாப் வந்து ஆக முடியாது. அப்ப வரக்கூடிய ஹைட்ரஜன் எப்படி ஓவர்லாப் ஆவாங்க அப்படின்னா, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். சோ இப்படிதான் ஃபார்ம் பண்ணுவாங்க.
அப்ப இப்ப புரியுதா உங்களுக்கு அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எங்க இருந்து வருதுன்னு? என்ன புரிஞ்சு? அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எங்க இருந்து வருது? 9NH3 ரெண்டு லோன் பேர். அந்த ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எங்க இருந்து வருது? sp2 லோன் பேர் தான் அந்த லோன் பேர். சரி, sp2ன்ற 2sல இருக்கிற ரெண்டு எலக்ட்ரான் தான் அந்த ரெண்டு லோன் பேர். இப்ப இவங்களுக்கு பாண்ட் ஆங்கிள் வந்து 109 டிகிரி 109 டிகிரி 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 109 டிகிரி 5 மினிட்ஸ் இல்லனா 109.5 டிகிரி. இப்ப புரியுதா? இதுவே நம்ம வாட்டர் மாலிகுலுக்கு வந்தோம்னு வையேன், அங்க கதையே வேற. H2O. அப்போ ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 1s2 2s2 2p4. அப்போ 1s 2 2sல 2 2pல மொத்தம் 4 1 2 3 1 2 3 4. அப்போ இங்க எப்படி ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வருதுன்னு புரியுதா? O2ல ஆக்சிஜனுக்கு இப்ப எப்படி ரெண்டு லோன் பேர் வந்துச்சு? அவ்வளவுதான். S2ல இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. அப்ப வரக்கூடிய ஹைட்ரஜன் எங்க போய் டைரக்டா ஓவர்லாப் ஆவாங்க? இங்க ஓவர்லாப் ஆவாங்களா? அப்ப H1s1 1s1. அப்போ இங்க ஒரு பேர் இருக்கும், இங்க ஒரு பேர் இருக்கும். அப்ப இவங்க இங்க போய் ஓவர்லாப் ஆயிட்டு நமக்கு p ஆர்பிட்டால்ல ஆல்ரெடி இங்க ரெண்டு இருப்பாங்க. 1 2 1 2. இப்ப இவங்க போய் இப்படி பேர் ஆயிடுவாங்க. சோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டணும்னா இப்படி இருக்காங்கன்னா சோ ரெட் கலர்ல போட்டுறது ஹைட்ரஜனோடது. சோ இப்படி வந்து பேர் ஆயிடுவாங்க. அப்ப நமக்கு வந்து P2 S இப்பயும் sp3 ஹைபிரிடைசேஷன் தான், sp3 தான் இதுவும். ஆனா பாத்தீங்க S Pல மூணுமே பேர்ட் ஆயிடுச்சு. இவங்களும் sp3 தான், அமோனியாவும் sp3 தான், CH4 இல்ல CCl4 இவங்களும் sp3 தான், ஹைபிரிடைசேஷன் தான். ஆனா ஷேப் ஆர் ஜாமெட்ரி வில் பி டிஃபர். இது எக்ஸாக்டா டிடி டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி. ஆனா இவங்க அமோனியா, இவங்க வந்து பிரமிடல், இவங்க வந்து பெண்ட் வாட்டர் மாலிகுல். புரியுதா உங்களுக்கு? So this is how the orbital will overlap with each other. It may be a pp overlap or sp overlap or sp overlap or d orbital overlap. அது எப்படின்னா சோ இது வந்து டிடி ஓவர்லாப். டி ஆர்பிட்டால் ரெண்டு ஓவர்லாப் ஆனா இப்படி இருக்கும். இதுல ஒரு பி ஆர்பிட்டால் ஓவர்லாப் ஆகுது அப்படின்னா
ஸோ இது வந்து பி ஆர்பிட்டால் ஓவர்லாப். ஒரு டி ஆர்பிட்டால் ஒரு பி ஆர்பிட்டால் ஓவர்லாப்பா வருது. இதுவே ஸோ இப்படி ஓவர்லாப் ஆச்சுன்னா எஸ்பிடி ஓவர்லாப். எஸ் ஆர்பிட்டால், ஆமா, ஒரு எஸ் ஆர்பிட்டால், ஒரு பி ஆர்பிட்டால், ஒரு டி ஆர்பிட்டால். ஸோ இப்படி ஓவர்லாப் ஆச்சுன்னா எஸ்பிடி ஓவர்லாப். இதே டி மூணா வந்துச்சுன்னா எஸ்பி த்ரீ டி ஓவர்லாப்பிங்க. இதே எஸ்பி டி த்ரீ எஸ்பி டூ வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். எஸ்பி த்ரீ டி டூ, டிஎஸ்பி, டிஎஸ்பி த்ரீ, இந்த மாதிரி நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. ஓகேனா? ஓகே. ஸோ இதான் இங்க கொடுத்துருப்பாங்க, பாண்ட் ஆங்கிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்க வாசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஜீரோ ஓவர்லாப்ஸ் ஆஃப் தி எஸ்பி அட்டாமிக் ஆர்பிட்டால். ஸோ இவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமோனியா வாட்டர் மாலிகுலுக்கு நான் நடந்துட்டேன். புக்கை பார்க்காமலே உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது சொல்லிட்டேன். நீங்க இதை நான் சொல்றது பிரச்சனை இல்லை, நீங்க வீட்டுல போய் இதெல்லாம் வாசிச்சு பார்க்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஓவர்லாப் சொல்லிட்டேன். எஸ் ஆர்பிட்டால் ஓவர்லாப் எப்படி இருக்கும், பி ஆர்பிட்டால் எஸ்பி ஓவர்லாப் அதான் முடிச்சிட்டேனா? இதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. ஹைபிரிடைசேஷன் நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் டாபிக்கை பார்க்காமலே நான் ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டேன். சிக்மா பாண்டுன்றது, சிக்மா பாண்ட் பை பாண்டுன்றது பெருசா ஒண்ணும் இல்ல. நமக்கு சிங்கிள் பாண்டா இருந்தா சிக்மா பாண்டு, டபுள் பாண்டு இல்ல ட்ரிபிள் பாண்டு வந்துச்சுன்னா அங்க பை பாண்டு வந்துடும். ஸோ இது வந்து சிக்மா பாண்டு. ஸோ இது வந்து ஒரு சிக்மா ஒரு பை. இது ஒரு சிக்மா ஒரு ரெண்டு பை. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ட்ரிபிள் பாண்டு தெரியுதா உங்களுக்கு? ஸோ ட்ரிபிள் பாண்டு. ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் இடையில இருக்கிற ட்ரிபிள் பாண்ட் மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் ட்ரிபிள் பாண்ட் வருதோ அங்கெல்லாம் பை பாண்டும் இருப்பானுங்க. இப்ப என் ட்ரிபிள் பாண்ட் என்ன, N2. உங்களுக்கு இடையிலையும் ட்ரிபிள் பாண்ட் வந்து இருப்பாங்க, 1 2 3. சோ இங்க கீழே ஃபார்ம் ஆகுற பாண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சிக்மா பாண்டு. இது வந்து ஒரு பை, இது வந்து ஒரு பை. ஏன் கீழே இருக்கிற சிக்மா பாண்டுன்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ற பாண்டு தான் சிக்மா பாண்டு. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் வந்து பை எலக்ட்ரான். இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்போ நைட்ரஜன் இங்க ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இதுக்கு இவங்க வந்து சிக்மா பாண்டு. ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் யாரு அப்படின்னா பை எலக்ட்ரான். அடுத்து செகண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா பை பாண்டு. ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரானும் பை எலக்ட்ரான். அடுத்து என் ட்ரிபிள் பாண்ட் என்ன, பை பாண்டு, எலக்ட்ரான், பை எலக்ட்ரான். அப்ப புரியுதா? ஒரு ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 2 பை பாண்டும் ஒரு சிக்மா பாண்டும் தேவைப்படுது. இது உங்களுக்கு ஸோ இதான் பாண்ட். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
தெரியுதுல உங்களுக்கு டயக்ராம்? ஓகே ஓகே. ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து டபுள் பாண்டு. ஸோ கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில இருக்கிற டபுள் பாண்டு மட்டும் இல்லாம நைட்ரஜன் நைட்ரஜனுக்கு இடையில இருக்கிற டபுள் பாண்டுக்கும் இப்படிதான் இருப்பாங்க. ஸோ டபுள் பாண்ட் என்ன? ஹைட்ரஜன் காம்பவுண்ட் இருங்க, ஹைட்ரஜன். ஸோ இதுல ஒரு சிக்மா பாண்டும் ஒரு பை பாண்டும் இருக்கும். ஆனா ரெண்டுமே பை எலக்ட்ரான்ஸ் தான். புரியுதா உங்களுக்கு? ஹலோ. ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்து எப்பயும் போல சிங்கிள் பாண்டு. சிங்கிள் பாண்ட்ல ஒரே ஒரு பாண்டு தான் இருக்கும். கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில இருக்கிற சிங்கிள் பாண்டு. கார்பன் கார்பன் மட்டும் இல்ல, ஒரு ஹைட்ரஜன் ஹைட்ரஜனுக்கு இருக்கிற சிங்கிள் பாண்டும் இவங்க தான். அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கிற சிங்கிள் பாண்டும் சேம் தான். ஸோ இதுவும் சேம் தான். ஸோ ஏன் இவங்க வந்து ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணுவாங்க, அதே மாதிரி இவங்க வந்து ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் தி எலக்ட்ரான் தான் நமக்கு வந்து கோவலன்ட் பாண்டு. ஸோ 2. ஸோ ஹீலியம் ஹீலியம். ஆனா ஹீலியம் ஹீலியம் சிங்கிள் பாண்டு போடும்போது ஏன் ரெட் கலர்ல காட்டுது? இப்ப ஹீலியம்க்கும் இன்னொரு ஹீலியம்க்கும் நடுவில் ஒரு பாண்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஆனா பாண்டு கனெக்ஷன் கொடுக்கும்போது ஏன் ரெட் கலர்ல காட்டுது? கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிபடும். நமக்கு N ட்ரிபிள் பாண்ட் N கனெக்ஷன் கொடுக்கும்போது கூட நமக்கு வந்து ரெட் கலர் காமிக்கல. கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, அப்ப கூட நமக்கு வந்து அந்த இடத்துல ரெட் கலர் காமிக்கல. ஆனா இவங்க வந்து ஒரு நோபல் கேஸ். நோபல் கேஸ் எங்க ரியாக்ட் ஆகி பாத்திருக்கீங்க? அதனாலதான் அது ரெட் கலர்ல காட்டுது. அது வந்து இனட் கேஸ். இனட் கேஸுக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னா ரெட் கலர்ல தான் காட்டும். ஸோ அடுத்து வந்து BH3. BH3ல இருக்கிற சிங்கிள் பாண்டு. CH4. CH4 இல்லாம இங்க CHCl4ம் Cl4. கார்பன் டெட்ராக்ளோரைடு. ஸோ சேம் டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி. ஓகேவா? ஸோ இதான் சிக்மா பாண்டு விசஸ் பை பாண்டு. சிங்கிள் பாண்டு அதே மாதிரி எஸ் ஆர்பிட்டால் எங்கெல்லாம் ஓவர்லாப் ஆகுதோ அங்கெல்லாம் சிக்மா பாண்டு மட்டும்தான் வரும். ஏன்னா எஸ் ஆர்பிட்டால்னால சிங்கிள் பாண்டு மட்டும் தான் கொடுக்க முடியும்.
எங்க உங்களுக்கு பை பாண்ட் வரும் அப்படின்னா பிபி ஓவர்லாப் அண்ட் டிடி ஓவர்லாப், டி ஆர்பிட்டால் ரெண்டு ஓவர்லாப் ஆகும்போதும் சரி, பி ஆர்பிட்டால் ரெண்டு ஓவர்லாப் ஆகும்போதும் சரி, நமக்கு வந்து பை பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஹலோ, புரிஞ்சுச்சா? அது ரெண்டு டி ஆர்பிட்டாலும் சேர்ந்தாலும் சரி, இல்ல ஒரு டி ஒரு பி ஆர்பிட்டால் சேர்ந்தாலும் சரி, நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும், இல்ல ட்ரிபிள் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். விச் மீன்ஸ் அங்க வந்து பை பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும்னு அர்த்தம். ஆனா அதுவே சிக்மா பாண்ட் வந்து எஸ் ஆர்பிட்டால் இல்ல பி ஆர்பிட்டால் ஹெட் டு ஹெட் ஓவர்லாப் ஆனா மட்டும்தான் நமக்கு வந்து சிங்கிள் பாண்ட் வந்து கிடைக்கும். இல்ல அப்படின்னா எஸ்பி ஓவர்லாப்ல கூட நமக்கு வந்து சிங்கிள் பாண்ட் வந்து கிடைக்கும். புரியல அப்படின்னா ஒரு எஸ் ஒரு பி சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். அது மாதிரி எஸ்எஸ் சிங்கிள் பாண்டு, பிபி ஹெட் ஹெட் டு ஓவர்லாப் சிங்கிள் பாண்டு, பிபி சைடு வைஸ் ஓவர்லாப் டபுள் பாண்டு, டி ஆர்பிட்டால் டபுள் பாண்ட். அதே மாதிரி டி ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால் டபுள் பாண்டு. அதே மாதிரி பி ஆர்பிட்டால் ட்ரிபிள் பாண்டு, டி ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால் ட்ரிபிள் பாண்டு, டி ஆர்பிட்டால் ட்ரிபிள் பாண்டு. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஹலோ, இப்ப புரியுதா? அது மாதிரி பேக் டொனேஷன் ஒண்ணு நடக்கும். இப்போ இல்ல ஏதாச்சும் ஒரு ரீனியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரீனியம்ன்றது ஒரு டி ஆர்பிட்டால் ஃபோர்த் ரோ டிரான்சிஷன் மெட்டல். அப்போ இவங்க ஒரு லிகாண்டுக்கு எலக்ட்ரான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, லிகாண்டுக்கு வாங்கினது போக மிச்சம் எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா பேக் டொனேஷன் நடக்கும். பை ஆர்பிட்டால் பை எலக்ட்ரான் தான் பேக் டொனேஷன் நடக்கும். பை பாண்ட் பை ஆர்பிட்டால் தான் பேக் டொனேஷன் வந்து நடக்கும். அப்படி பேக் டொனேஷன் நடக்கணும் அப்படின்னா பி ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டால் வந்து இருந்தால் பேக் டொனேஷன் நடக்கும். இதுல யார் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னா டி ஆர்பிட்டால் தான் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்போ கேட்க மேபி சான்ஸ் இருக்குது. பிபி பிடி டிடி, ஸோ இவங்க மூணுமே பை பேக் டொனேஷன் ஆர் பேக் பவுண்டிங் ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல யாரு ரொம்ப ஸ்ட்ராங், ஹைலி ஸ்ட்ராங் அப்படின்னா டிடி, மாடரேட் அப்படின்னா டிபி இல்லைன்னா பிடி, இல்ல யார் ரொம்ப வீக் பை பேக் டொனேஷன் அப்படின்னா பிபி. பி ஆர்பிட்டால் பை பேக் டொனேஷன் வில் பி வெரி வெரி வீக்கர். அப்புறம் வந்து பி ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டால் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கும் பேக் பாண்டிங் அதோட ஸ்ட்ரென்த். அப்புறம் வந்து டி ஆர்பிட்டால் பை பேக் டொனேஷன் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கும் இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து ஹைபிரிடைசேஷன் வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஹைபிரிடைசேஷன்னா வேற எதுவும் இல்லை, எஸ்பி ஹைபிரிடைசேஷன், sp3 ஹைபிரிடைசேஷன் அதுதான் வந்து வரும். இது வந்து sp3 ஹைபிரிடைசேஷன், sp2 ஹைபிரிடைசேஷன் இந்த மாதிரி வரும். BeCl2 இது வந்து sp2 ஹைபிரிடைசேஷன். sp2னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து BeCl2 அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும் லீனியர் ஸ்ட்ரக்சரு. sp ஹைபிரிடைசேஷன், sp2 ஹைபிரிடைசேஷன், sp3 ஹைபிரிடைசேஷன் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நாளைக்கு வந்து எக்ஸாம்பிளோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம்னா. ஓகே 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 சரி, ஓகே கிளாஸை நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.
இப்ப பார்த்ததெல்லாம் நீங்க நாளைக்கு வீட்ல ஒரு தடவ பார்த்துட்டு வாங்க. அப்பனா தான் உங்களுக்கு வந்து புரியும். நான் நடத்துனதோட நீங்க விட்டீங்க அப்படின்னா, இப்ப புரியும். அப்புறம் எக்ஸாம் டயத்துல வந்து உங்களுக்கு குழப்பும். ஓகேண்ணா. ஹலோ. ஆ இப்ப பார்க்கறதெல்லாம் நீங்க வீட்ல கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஓகே, ஓகே, ஓகே. சரி, ஓகே. தேங்க் யூ. பாய்.